வானகம் பசங்களா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1115 வந்து தரமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி வேற லெவல்லையும் இருந்துச்சு. அது வேற லெவலில் இருந்ததுக்கான காரணம் நம்ம வெகாபங்கு தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஒன்று நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா சம்மந்தமில்லாத விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சாப்டரில் 3 தரமான விஷயத்த வந்து அவர் சொல்லிக்கிறாரு. அந்த 3ஐயுமே இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம். மேபி சில பேர் வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்போம், பட் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த 3 விஷயத்த. இதுன்னு மட்டும் கிடையாது, இந்த சாப்டரில் இன்னொரு தரமான விஷயமும் நடந்தது. வெல் அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட தரமான விஷயம் நடந்தது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாய் பாய் இருக்கிறார்ல, தி ஃபர்ஸ்ட் பைரட், அவரோட சில்ஹவுட்டி வந்து காட்டியிருந்தாங்க. அதுவும் சாதாரணமாக காட்டல, அவர் கியர் 5 ஃபார்மில் இருக்கிற அந்த ஷேடோ மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது தரமாக இருந்துச்சு. வெறும் இது ரெண்டுன்னு சொல்லிட்டு மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இந்த சாப்டரில் நடந்தது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவில் போகிற முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியை வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். அதே மாதிரி நான் இன்னொரு சின்ன நோட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த சாப்டர் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கிடையாது. அது எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் திங்கிழமை மாதிரி தான் வரும். எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. அதே மாதிரி விசில் வரும், அப்புறமா ஏதோ ஒரு ஆப் சொல்லுவாங்க, அதே நான் மறந்துட்டேன். ஸோ அதை வந்து நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இதுக்கப்புறம் எப்பயுமே நான் அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்கன்னா அஃபிஷியல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதே ஒரு வாட்டி போய் படிச்சிருங்க. ஏன்னா நான் அஃபிஷியலில் சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போடுறாங்க, அது கரெக்டாக புரிய மாட்டேது. எனக்கு அந்த சாப்டர் நிறைய விஷயம் வந்து புரியல. ஸோ அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் தான் நானும் வெயிட் பண்ணிருக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு வாட்டி போய் படிச்சிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சொல்ல போகிற விஷயம்லாம் முக்கியமான விஷயம் இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். சரி, இப்போ நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணுமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமோட்டோவையும் ஹியோரியும் காட்டியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து வந்து பார்த்து சூப்பராக இருந்தாங்க. நம்ம ஹியோரி வந்து யாமோட்டோக்கு லஞ்ச் வந்து கட்டி கொடுக்குறா. அவள் வந்து ஊர் சுற்ற போகிறாள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமோட்டோவும் ஹியோரியும் காட்டுறதுனால சீன் வந்து இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம வானொலியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 2 பேர் வந்து பேசினுக்கிறாங்க. அதில் ஒன்று கினியமான, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோமோ. இந்த டயலாக் யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியல, பட் அது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் நம்பவே முடியல, ஒரு ஃபாரின் டிரான்ஸ்மிஷன் வந்து அதாவது வானம் வந்து க்ளோஸ் டு பார்டர் தானே, ஸோ அது வெளியில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் நமக்கு ரீச் ஆகுதுன்றதை நான் நம்ப முடியலன்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது இன்னொருத்தவங்க வந்து ஒரச்சோட கேஸ்டலில் ஒரு ஸ்னெயில் வந்து இருந்துச்சு, அதனால நம்மளை கேட்க முடியுதுன்ற மாதிரி சொல்லினுக்கிறாங்க. அப்போ மோமோ வந்து என்ன சொல்கிறான்னா, லூஃபி மாதிரியே நீயும் ஒரு பைரட்டா ஜாய் பாய்ன்ற மாதிரி நம்ம மோமோ சொல்கிறான். அதை கினியமான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு அவனை தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. இப்போ சீன் அங்கே கட் ஆயிட்டு ஒரு டுபாகர் கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். எந்த டுபாகர்னா டிமோரியோ பிளாக் கிட்ட போகுது. அதாவது நான் தான் லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு டுபாகர் சுத்திச்சுல, அந்த டுபாகர் இப்போ நான் தான் கிட்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்குது. அவனும் அவன் கூட்டாளிகளும் ஒரு ஜெயிலில் இருக்கிறானுங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேவல் G4 பிரான்ச்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கே அவனுக்கு வந்து வெட்டி கதை பேசுனுங்கிறானுங்க. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போ என்கிட்ட கேட்கலாம் எப்படி ஜாய்பாய் வந்து பைரட் ஆனான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சில பாணியில் மட்டும்தான் நான் படித்தேன். ஆனாலுமே அதை படிச்சப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. அதுல கடந்த காலத்துல நம்மளால நம்பவே முடியாத ஒரு பெரிய வார் வந்து நடந்திருக்குது. அண்ட் அந்த டைம்ல ஜாய்பாய் ஒரு எனிமி வந்து ஃபேஸ் பண்ணா. அந்த எனிமிக்கு இப்ப இருக்கிற பேரு தான் வேர்ல்ட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல அவங்க வேர்ல்ட் கவர்மெண்டா இல்ல. அப்ப தனித்தனி செப்பரேட் கிங்டம், அது 20 கிங்டம் இருந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து கூட்டு சேர்ந்து அதை ஆலை பண்ணிட்டு அவங்க கூட வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்கடா 20 கிங்டம் ஒரு தனியால வந்து எதிர்த்து சண்டை போறதுக்கு கூட்டு சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான பதில வெகாபங்கே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாய்பாயை எதிர்த்து சண்டை போறதுக்கு அவங்க வந்து அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா ஜாய்பாய் ஒரு குரூப்பை சேர்ந்தவன்ற மாதிரி சொல்றாரு, ஒரு தனிப்பட்ட குரூப்ன்ற மாதிரி சொல்றாரு. அது எனக்கு தெரிஞ்ச டியா தான் இருக்கும். அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, இது எதனால ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால யாரு கரெக்ட் யார் தப்புன்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. ஆனா இந்த சண்டை நடந்ததுக்கான காரணம் 2 பேரோட கருத்து வேறுபாடா இருக்கலாம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் முன்னாடி சொன்னல ஜாய்பாய் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கல் சிவிலைசேஷனை சேர்ந்தவன் சொல்லிட்டு, அது எவ்வளவு அட்வான்ஸ்னா 900 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியல. அதே மாதிரி அந்த டைம்ல எக்ஸிஸ்ட் ஆன வெப்பன்ஸ் நம்ம மாடர்ன் சயின்ஸை விட எவ்வளோ அட்வான்ஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அங்கதான் நமக்கு வந்து பிரச்சனையும் ஆரம்பிச்சதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து ஷார்ட்டா பாஸ் பண்ணிட்டு அவர் பேசுறப்ப சுத்தி நானதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த சுத்தி நடந்த விஷயத்தை பத்தி நான் ரொம்ப டீடைலா பேச விரும்பல. ஏன்னா எல்லாரையும் தனித்தனியாக காட்டி அவங்க ரியாக்ஷன் தான் காட்டியிருந்தாங்க. அதை பத்தி தனியாக பேசுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனாலுமே வெகாபங்கு பேசுறப்ப ஒரு விஷயத்தை வந்து காட்டினாங்க, அதை பத்தி நான் பேசி ஆகணும். அது எதுனா நான் முன்னாடி சொன்னேன், ஜாய்பாயோட சில்ஹவுட்டியை வந்து காட்டினாங்க. நம்ம வெகாபங்கு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஜாய்பாய் வந்து 20 கிங்டம் எதிர்த்து சண்டை போட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப ஜாய்பாய் கியர் 5 ஃபார்ம்ல மேல பறந்துனுக்கிறாரு, இல்லை சண்டை போட்டு ஏறி குதிக்கிறான்னு சொல்லிட்டு வச்சு ஏதோ பண்றாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா தலையில வந்து அந்த கிரீடெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை கையில வச்சு நிற்கிறாங்க. நம்ம ஜாய்பாய் வந்து வானத்துல வந்து இருக்கிறார் கியர் 5 ஃபார்ம்ல. இதை பார்க்கறதுக்கே தரமா இருந்துச்சுங்க. ஜாய்பாய் எப்ப காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியமா எதிர்பார்த்துன்னு இருந்தோம். ஆனா ஜாய்பாயை வந்து ஜாய்பாயா காட்டாம
ஜாய்பாயை கியர் 5 ஃபார்ம்ல வந்து காட்டியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தரமா இருந்துச்சு. ஆனாலுமே இந்த கியர் 5 ஃபார்ம் பார்த்து நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டவுட் வந்திருக்கும். எனக்கும் சிலது வந்துச்சு. பட் அதை பத்தி இதுல பேச விரும்பல நானு. நான் முடிஞ்சா அதை தனியா வந்து ஒரு வீடியோல போடுறேன். பட் அந்த போட்டோ பார்த்தப்ப உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம. நான் முடிஞ்சா அதையும் வந்து அந்த வீடியோல சேர்த்தாலும் சேர்த்துப்பேன். இப்ப சீன் வந்து நம்ம ஸ்டூசி கிட்டயும் அப்புறமா நம்ம எடிசன் கிட்ட போகுது. அதுக்கடுத்து மீதி ஷார்ட்ஸையும் காட்டுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்ப எடிசன் வந்து ஸ்டூசி கிட்ட போன்ல வந்து பேசுனுங்கிறான். அப்ப எடிசன் என்ன சொல்றான்னா பேரியரை லோ பண்ணுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஸ்டூசி வந்து இல்ல என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா இப்ப நான் இந்த மாதிரி பண்றதுனால ஸ்டார்ஸ் ஏதாவது ஆயிடுச்சுனான்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப எடிசன் வந்து என்ன சொல்றான்னா நான் ஸ்ட்ரைட்டாவே உன்கிட்ட சொல்லிடுறேன், பேரியர்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மான்ஸ்டர் வந்து மேலேயே சுத்தின்னு இருக்குது, அது ஒரு பொருட்டை கூட மதிக்கல. அதனால பேரியர் இப்ப இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம் அவங்களுக்கு. அண்ட் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அவங்க ஏன் தப்பிச்சு போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எடிசன் சொல்றான். இப்ப சீன் வந்து நம்ம ஜிம்பே கிட்டயும் ஜோரோ கிட்டயும் போகுது. ஜிம்பே வந்து குழந்தை தீனு போற மாதிரி ஜோரோ வந்து தோல்ல வச்சு தீனு ஓடினுங்கிறான். அப்ப நாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பே கூட போன்ல பேசுனுங்கிறா. அப்ப நாமே அதுல என்ன கேக்குறான்னா எங்க இருக்கிற ஜிம்பே நீ எவ்வளவு நேரம் ஆகுன்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஜிம்பே வந்து என்ன மன்னிச்சிரு, ஏதோ பக்கத்துல வந்துட்டோன்ற மாதிரி வந்து சொல்றான். அப்ப ஜோரோ வந்து எதுக்கு நீ வீட்டுல மன்னிப்பு கேக்குறன்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம நாமி வந்து கத்துறா, ஜோரோ நீ தானே, நீ மட்டும் வாயா நான் அவனை வச்சுக்கிறேன்ற மாதிரி அவ சொல்றா. அதுக்கடுத்து நாமி வந்து என்ன சொல்றான்னா சீக்கிரமா இங்க வந்து சேர வேலையை பாருங்க, அவங்க நம்மள பிளாக் பண்றதுக்காக நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு ஷிப்லாம் வந்து அனுப்பினுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க தப்பிக்க முடியலன்னா நான் அவங்கள வந்து மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி அவ சொல்றா. இப்ப மறுபடியும் நம்ம ஸ்டூசி எடிசனோட கான்வர்சேஷனுக்கு வந்து போகுது. அப்ப ஸ்டூசி வந்து என்ன சொல்றான்னா அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இப்ப அவங்க மட்டும் மாட்டிக்கினாங்க அப்படின்னா ஸ்டெல்லா வந்து என்ன மன்னிச்சிருக்கவே மாட்டாருன்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப நம்ம எடிசன் என்ன சொல்றான்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இப்ப நீ சீக்கிரமா அங்கேருந்து கிளம்பி போன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப நம்ம ஸ்டூசி என்ன சொல்றான்னா ஆனா எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையன்ற மாதிரி சொல்றா. நம்ம எடிசன் வந்து என்ன சொல்றன்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஸ்டூசி வந்து மறுபடியும் என்ன சொல்றான்னா இப்ப ஸ்டெல்லா வந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும், எனக்கு வந்து ஒரு பர்பஸே இல்லைன்ற மாதிரி நம்ம ஸ்டூசி வந்து சொல்றா. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் எனக்குன்னு சொல்லிட்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு சொல்லிட்டு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டூசி கூட வந்து நம்ம கக்குவன் படுத்துன்னு கிடக்குறான். அப்ப கக்கு வந்து அவ சொல்றதை பார்த்துட்டு அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றானே சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப ஒரு தரமான சீனுக்கு போறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காயன் தாத்தா கிட்ட போறாங்க. காயன் தாத்தா ஒரு 2 ஜெயின்ஸ் வந்து புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அப்ப அதுல இருந்து அவர் தப்பிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்றாரு. அதுல அவன் கப்பலோட தலை வந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். தலையா என்னன்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லுவான்னு தெரியல, பட் தலை என்னன்னு சொல்லிட்டு வச்சிங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுறாரு. இதுல பாணி வந்து மாட்டிக்க வேண்டியது, அவளை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தப்பிச்சிடுறா. ஸோ சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி அங்க போயினுக்குது. பட் அந்த டைம்ல நம்ம காயன் தாத்தா என்ன பண்றாருன்னா அடுத்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் வந்து யூஸ் பண்றாரு. ஆனா இது வந்து தரமான சீனுங்க. ஏன் சொல்றேன்னா அவர் யூஸ் பண்ற இடம் வந்து ஒரு கப்பலை நோக்கி கிடையாது, இப்ப ஒரு லேப் ஃபேஸ் வந்து நோக்கி அவர் யூஸ் பண்றாரு. பட் அந்த ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ற மாதிரி காயன் தாத்தா என்ன பண்றாருன்னா காத்துலயே வந்து ஓடுறாரு, குதிரை ஃபார்ம்ல ஓடிட்டு இன்னும் எவ்வளவுதான் நீ சொல்ல நினைச்சுக்கிற வெகாப்பாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு அடுத்து ஒரு மேல போறாரு. மேல போறப்பயே அங்க இருக்கிற லிவிங் பீங்ஸை வந்து சென்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட லிவிங் பீங் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வீசுறாரு. அந்த வெட்டுல அந்த லேப் ஃபேஸே வந்து வெட்டிதுங்க பாதியா. அந்த மாதிரி வெட்டினதுல வந்து என்ன ஆகுதுன்னா அங்க இருந்தாங்க பாத்தீங்களா நம்ம சைஃபர் போல் ஏஜென்ட்ஸா இருக்கட்டும், அப்புறமா செராஃபிம் சொல்லிட்டு எல்லாருமே மேல லேப் ஃபேஸ்ல இருந்து அப்படியே கீழே ஃபேப்ரிக் ஃபேஸ்க்கு வந்து உழறாங்க. இப்ப நம்ம வெகாப்பாங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா வாய்ட் செஞ்சுரி ஜாய்போட டிஃபீட்டோட முடிஞ்சிடுச்சு, ஆனா அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த ஏன்ஷியன் கான்ஃபிளிக்னால உலகத்துக்கு வந்து ஒரு ஸ்கார் வந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கார் வந்து இன்னைய வரைக்கும் ஹீலே ஆகல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, ஏன்னா சி வந்து ரொம்ப பெருசானது, அதே மாதிரி பயங்கரமானது. அதனால நிறைய பேர் அவங்க பிறந்த இடத்துலயே வாழ்ந்துட்டு அங்கேயே செத்து போயிடுறாங்க. மற்ற இடத்த போய் பார்க்காம மற்றவங்க கல்ச்சர் வந்து பார்க்காமலே செத்துடுறாங்க. பட் இதை பத்தி நான் தனியா சொல்ல தேவையில்ல, ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல. ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து வாய்ட் செஞ்சுரி அப்ப நடந்துச்சு. அதால அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்ப நம்ம அதோட மிச்ச மீதில தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்ப தண்ணிக்குள்ள தூங்கின்னு இருக்குது, யாருக்குமே தெரியாமன்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்னோட வார்த்தையை மட்டுமே நம்புறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல ஏகப்பட்ட பெரிய பெரிய கான்டினென்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு செஞ்சுரியோட ஹிஸ்டரி வந்து சென்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த டேட்டாவெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு இடத்த வந்து பாயிண்ட் பண்ணுது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே இந்த மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து புரிஞ்சிடும். அந்த டேட்டாலாம் என்னத்தை பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியில், அதாவது அந்த 100 வருஷத்துல சீ லெவல் வந்து அதிகமா இருக்குது. அது எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னா 200 மீட்டர் வந்து அதிகமா இருக்குது. நம்ம லுலிஷா கிங்டம்ல வந்து மதர் ஃபிலிம் யூஸ் பண்ணப்ப 1 மீட்டர் வந்து அதிகமாச்சு. ஆனா ஏன்ஷியன் கிங்டம்ல வார் நடந்தப்ப வாய்ட் செஞ்சுரி அப்ப 200 மீட்டர் வந்து சீ லெவல் ஹையா இருக்குது. அதனால ஏன்ஷியன் கிங்டம் வந்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிட்டு இருக்குது.
கேட்கவே ஒரு மாதிரி புல்ல அரிக்குதுங்க. ஒக்கமாக்கா என்னடா சொல்றீங்க? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வியப்பா தான் ஆகுது. இப்போ நம்ம வெகப்பங்கோட மெசேஜ் வந்து லைட்டாக பாஸ் பண்ணிக்கிட்டு என்னடா நடந்துன்னு சொல்லிட்டு பார்ப்போமே சுற்றி நடக்கிறத. அப்போ இருந்த உலகம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னு வெகப்பங்க சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு பேனல் வந்து காட்டுறாங்க. அந்த பேனலில் அந்த டைமில் அந்த கட்டிடம் எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்குது. அதை சுற்றி மீன் நீந்தின்னு கிடக்குது. அப்புறமா சீக்கிங்னு சொல்லிட்டு எல்லாம் நீந்துன்னு இருக்குதுங்க. இதை விட நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெகப்பங்க இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு ரெவல்யூஷன் ஆர்மியை வந்து காட்டினாங்க ஒரு சீனில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஷாக் ஆகிட்டு கத்துறாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தினுக்கிறாங்க. அதில் ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இருக்கிறான். நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே தாங்க இருக்கிறான். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலங்க. அடே எப்போ தானே நீ வரும்னு சொல்லிட்டு கடுப்பாகுது டிராகன் மேலே தான். இவனும் வந்து இந்த சாப்டரில் வருவான் அந்த சாப்டரில் வருவான்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்துனே இருக்கிறோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் ஐலாண்டில் இன்னும் கிளம்பாமலே இருக்கிறான். இதை பார்த்துட்டு எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியலங்க. அதே மாதிரி இப்போ சீன் வந்து நம்ம நாமியோட வில்லேஜுக்கு போகுது. அங்கே ஒரு தாத்தா வந்து தலையில் பின்வில் வச்சுன்னு இருப்பார் பார்த்தீங்களா? தாத்தாவா யாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் வந்து இருக்கிறாரு. அப்புறமா நொஜிகோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து எங்கே போகிற நொஜிகோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து விஷயத்தை கேட்டு வந்து எனக்கு அப்புறமா சொல்லு, நான் வந்து டாஞ்சரினை பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து போகிறா. இது எவ்வளோ ஒரு அதப்பான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களா? அவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த மனுஷன் சொல்லினுக்கிறாரு. இவன் என்னன்னா நான் வந்து தோட்டத்துக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து போகிறா. இந்த மாதிரி அவள் பண்ணது கரெக்ட் இல்லைனாலுமே நம்ம வந்து அவளை மன்னிக்க போகிறோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று நொஜிகோ பார்க்கறதுக்கு சீனாக இருக்கிறா. 2 வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாமியோட அக்கா. ஸோ இந்த 2 காரணத்தை வச்சு நம்ம நொஜிகோ டெலிகாஸ்ட்டை கேட்காம போனால, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். இப்போ எக்கர்டில் இருக்கிற மரீன்ஸ் எல்லாருமே அவர் சொன்னதை கேட்டுட்டு இன்னது 200 மீட்டரா? ஒரு வார்ஷிப்பே 60 மீட்டர் தான். இதை வச்சு பார்க்குறப்ப அந்த ஓல்டு வேர்ல்டு வந்து டிஸப்பியர் ஆனது கரெக்டு தான்ற மாதிரி அவங்க வந்து பேசினுக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து எங்கே போகுதுன்னா ட்ரம் ஐலாண்டுக்கு வந்து போகுது. அங்கே ஒரு ஆயா இருக்கும் பார்த்தீங்களா? அதையும் அப்புறம் இன்னொருத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் பேர் வந்து நான் மறந்துட்டேன். அப்போ அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா இது உண்மையிலே பாசிபிளான்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த ஆயா வந்து சிரிச்சிட்டு இப்போ கூட உலகம் வந்து விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக தான் வச்சுக்குதுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ சீன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. மக்கள் வந்து வெகப்பங்க சொன்னதை கேட்டுட்டு அடே அங்கே ஒரு மவுண்டன் இருக்குது பார்த்தியா? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 மீட்டர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கில் வந்து பேசுனுங்கிறாங்க. இப்போ நம்ம மறுபடியும் வெகப்பங்கோட மெசேஜை கண்டினியூ பண்ணுவோம். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு வந்து உலகத்தை தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னா அது எதனால் அப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் எல்லாருக்குமே நேச்சுரலாக ஃபர்ஸ்ட் என்ன தோணிருக்குன்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்போ நடந்தது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து கிடையாது. அது ஒரு மனுஷனால ஏற்பட்ட டிசாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கேட்டாஸ்ட்ராஃபி நேச்சுரலா நடக்குது அப்படின்னா ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து இயர்லி வார்னிங் சைன்ஸ்லாம் வந்து காட்டும். அதுவும் செவரல் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடியே வந்து காட்டியிருக்கும். ஏன்னா இது வந்து உலகத்தை மாத்திர விஷயம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரே நாளில் நடந்திருக்காது. ஆனால் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எது எதுலன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா மீட்டராலஜியில் பண்ணேன், ஜியாலஜியில் பண்ணேன், ஈக்காலஜியில் பண்ணேன், அப்புறம் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நான் பண்ணேன். ஆனால் அப்படி நான் பண்ணது எதுலையுமே இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவானதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதனால ஒரு 100 வருஷத்துல மட்டும் இவ்வளோ பெரிய சேஞ்ச் உலகத்துக்கு வந்து ஏற்படுறது சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அப்ப நான் இதோட காரணம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் என்னோட சஸ்பிஷன்ஸ் எல்லாமே சில நாளுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட சீ கரண்ட் லெவலில் வந்து அவர் அனலைஸ் பண்றப்ப அவர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்ததுல அதுக்கான காரணம் அந்த டைம்ல இருந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து லைட்டா புரியல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை சொல்றாரா, அதாவது ப்ளூட்டான், யுரேனஸ், அப்புறம் பொசைடன் சொல்றாரா, அப்படிலாம் அந்த டைம்ல ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த டெக்னாலஜி. அதை வந்து அவர் மீன் பண்ணி சொல்றாரான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. இது அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸோட டெக்னாலஜி அது உலகத்தை தண்ணிக்குள்ள மூழ்க அடிக்கிற அளவுக்கு கேப்பபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் இது வரைக்கும் சொன்ன விஷயமே புல் அடிச்சிருச்சு நமக்கு. ஆனா இதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்க, அதை வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. அப்படி வெகப்பங்க வந்து என்ன சொல்றாருன்னா, எந்த ஃபயர் பவர் அந்த உலகத்தை தண்ணிக்குள்ள மூழ்க அடிச்சதோ அந்த பவர் இன்னைய வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆயின்னு தான் இருக்குது. அண்ட் அது வந்து திருப்பி யூஸ் பண்றது வெயிட் பண்ணின்னு இருக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த கிரேட் வார் உலகத்தை நாசம் பண்ணிச்சோ வாய்ட் செஞ்சுரியில அது இன்னும் நடந்துனுக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த டைம்ல மேரி ஜோய்ஸை காட்டுறாங்க. மேரி ஜோய்ஸ்ல நம்ம ஈமோக்கா வந்து காட்டுறாங்க. அதோட சாப்டர் வந்து முடிச்சிடறாங்க. எதுக்கு அந்த வந்து இப்படி சொன்னாரு, வார் இன்னும் நடக்குதுன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இது பார்த்தா அதுக்கு ஈமோக்கா வேற காட்டினாங்க சைட்ல. நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றும் புரியல, மண்டை காயுதுனே சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சுங்க. ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், நம்ம வெகாபங்க பேசுங்கிறப்ப சைட்ல விவியை காட்டினாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மார்கன் கூடிய தான் இருக்கிறா. விவியை ஒரு சாப்டர்ல காட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகாயினே போறாங்க. நமக்கு எப்படா அவ்வளவு டீட்டெயிலா காட்டுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது. ஆனா ஓட வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்டுறாரு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சாப்டர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த சாப்டர்ல வெகாபங்க வந்து என்னென்ன விஷயத்த சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் சொல்லுவாரா இல்லையா, ஏன்னா வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல கண்டுபிடிச்சி அதை வந்து அழிச்சிருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல. பட் எதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர்ல வந்து பார்ப்போமே. இந்த சாப்டர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தரமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மாங்க படிப்பாங்க, அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களே இதை வந்து பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.